ICICI Pru Elite Super Planல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்கை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் இந்த பாலிசியால லாங் டேர்ம்ல டெலிவர் பண்ண முடியுமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூலிப் பாலிசி. இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த யூலிப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு மினிமம் 2 lakhs rupees தேவை. அண்ட் இதுல டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 1.5 lakhs per annum இருக்கு அண்டர் செக்ஷன் 80C ஆன் பிரீமியம் பெய்ட் பை த பாலிசி ஹோல்டர். அண்ட் இதுல ஆக்சிடென்டல் டெத் ரைடர் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. அண்ட் பாலிசி ஹோல்டர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபியூச்சரை அவங்க மேரேஜ் உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அதுக்கு கீழே செக்யூர் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுல இருக்க போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் அசெட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி, trigger portfolio 2 strategy, life cycle based portfolio strategy 2 and fixed portfolio strategy. இதுல fund options அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா opportunities fund, value enhancer fund, focus 50 fund, India growth fund, multi cap growth fund, blue chip fund, maximizer 5 fund, maximize India fund, multi cap balance fund, active asset allocation balance fund, secure opportunities fund, income fund and money market fund இத்தனை fund options இருக்கு. And இந்த டேபுலர் காலம்ல ஒவ்வொரு ஃபண்ட் ஆப்ஷனுமே எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் லைக் ஈக்விட்டி, டெப்ட் அண்ட் மணி மார்க்கெட் மாதிரியான அசெட் கிளாஸஸ்க்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு ஃபண்ட் ஆப்ஷனோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்துமே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஸ்க் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இட் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் லோ டு மாடரேட் டு ஹை. அண்ட் இதில் மற்ற பெனிஃபிட்ஸும் இருக்குது லைக் டெத் பெனிஃபிட். சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி ஹோல்டர் பாலிசி முடியறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ நாமினி இல்லீகல் ஹேருக்கு டெத் பெனிஃபிட் கிடைக்கும். மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது சப்போஸ் பாலிசி ஹோல்டரோட பாலிசி மெச்சூர் ஆகிற வரைக்கும் ஹி இஸ் அலைவ் அண்ட் அப்போ பாலிசி மெச்சூர் ஆகும்போது அவருக்கு இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த பாலிசியில் நிறைய சார்ஜஸ்மே பாலிசி ஹோல்டருக்குள்ள இம்போஸ் பண்ணுறாங்க. அது யூலிப் பாலிசி என்னென்ன சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், மொர்டாலிட்டி சார்ஜஸ், இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இருக்கு. இதுல 1-2 சார்ஜ் ஜஸ்டிஃபைபிள் சொல்லலாம். ஏன்னா மொர்டாலிட்டி சார்ஜ் பாத்தீங்கன்னா அது பாலிசி ஹோல்டருக்கு லைஃப் கவர் ப்ரொவைட் பண்றதுக்காக சார்ஜ் பண்றாங்க. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் ஆப்வியஸ்லி ஃபண்ட் மேனேஜ் பண்றதுக்காக சார்ஜ் பண்றாங்க. மற்றபடி இந்த பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பாலிசி என்டர் ஆகிறதுக்கே சார்ஜ் பண்றாங்க. இது மற்ற மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. ஸோ ஒரு யூலிப் பாலிசியில் இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டருக்கு ஓவர் ஹெட் காஸ்ட் மாதிரி தான். இது லாங் டேர்ம்ல கண்டிப்பா சிக்னிஃபிகண்டா ரிட்டர்ன்ஸை குறைக்கும் அண்ட் இம்பாக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சில டிராபேக்ஸ் இருக்கு. இப்போ இந்த பாலிசியில் இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பார்ப்போம். ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் அப்ஸ் இருக்கு. அதாவது பேஸ் ப்ரீமியம் கபோவா பாலிசி ஹோல்டர் ஒரு 2000 rupees மினிமம் அந்த அமௌண்ட்லேருந்து ஸ்டார்டிங்காக அவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஈச் டாப் அப் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்இன் பீரியட் ஆஃப் 5 years அதுக்கு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் லாயல்ட்டி அடிஷன்ஸ் அண்ட் வெல்த் பூஸ்டர்ஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா சப்போஸ் பாலிசி ஹோல்டர் எல்லா ப்ரீமியம்ஸுமே ஆன் டைம் கட்டிடுறாங்க, ஒரு லாங்கர் பீரியட்க்கு இன்வெஸ்டடா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது கிடைக்கும். அண்ட் அன்லிமிட்டட் ஃப்ரீ ஸ்விட்சஸ்மே இருக்கு. ஒரு ஃபண்ட் ஒரு அந்த ஃபண்ட்ல இருந்து மற்ற ஃபண்டுக்கு யூனிட் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா உங்க ஃபினான்ஷியல் ப்ரையாரிட்டிஸ் பொறுத்து நீங்க பண்ணலாம் இஃப் யூ ஹேவ் அ ஃபிக்ஸட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி. ஆனா இந்த சார்ஜ்க்கு பாத்தீங்கன்னா இதுல சப்போஸ் மினிமம் ஸ்விட்ச் அமௌண்ட்டே 2000 rupees நீங்க ஸ்விட்ச் பண்ணணும்னா மற்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ல. ஸோ பார்ஷியல் வித்ட்ராவல் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இந்த பாலிசில நீங்க இன்வெஸ்ட் பண்ணி 5 ஆக்டிவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதாவது உங்க ப்ரீமியம்ஸ் எல்லாம் ஆன் டைம் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பார்ஷியல் வித்ட்ராவல் ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பட் அந்த டோட்டல் அமௌண்ட் நீங்க எவ்வளவு வித்ட்ரா பண்ணணும்ன்றது உங்க ஃபண்ட் வேல்யூட, அதாவது அந்த பாலிசி இயர்ல இருக்க ஃபண்ட் வேல்யூட 20%க்கு மேல எக்ஸீட் ஆகக்கூடாது. அண்ட் பாலிசி ஹோல்டருக்கு அவங்களுடைய சம் அஷ்யூர்ட இயர்லி பேசிஸ்ல இன்க்ரீஸ் அல்ல டிக்ரீஸ் பண்ணலாம். பட் இதை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்றதுனால அவங்களோட ஆனுவல் பிரீமியமே எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லயுமே அவங்க சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் இன்னொன்னு பாலிசி ரிவைவல். இப்போ நீங்க அன்பேட் பிரீமியம்ஸ் வச்சிருந்தா அந்த பாலிசி லேப்ஸ் பாலிசி ஆயிடுச்சுன்னா அதை நீங்க எப்படி ரிவைவ் பண்ணலாம்னா அந்த அன்பேட் பிரீமியம்ஸை பே பண்ணி தான். இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா சார்ஜோ இல்லை இன்ட்ரெஸ்ட் எதுவும் கட்ட தேவையில்லை. இப்போ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லையுமே இந்த பாலிசியால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை கேரண்டீடாக கொடுக்க முடியாது. அண்ட் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இதில் நிறைய சார்ஜஸ் இருக்கு லைக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த ஸ்விட்சிங் சார்ஜ் இதெல்லாம் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா ஒரு பர் மந்த் 500 rupees வரைக்கும் மேக்ஸிமமாக இன்க்ரீஸ் கூட பண்ணலாம். அண்ட் இந்த ஃபண்ட்ஸோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும், அது ஒரு
இண்டிகேட்டரை நம்மளால எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸும் இருக்கு. இதை நீங்க மைண்ட்ல வச்சுதான் இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றத பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்கு. ஸோ அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இது ஒரு யூலிப் பாலிசின்றதுனால இதோட கரெக்டா நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போறோம். அதாவது IRR கால்குலேட் பண்ண போறோம். ஸோ IRR பாத்தீங்கன்னா இந்த பாலிசியில நம்ம கால்குலேட் எப்படி பண்ண போறோம்னா 2 சினாரியோ 4 and 8% பெஸ்ட் கேஸ் அண்ட் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோல 2 எக்ஸ்ட்ரீமும் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அப்படி கால்குலேட் பண்றோம். அந்த மாதிரி பண்ணும்போது வர்ஸ்ட் கேஸ்ல 1.61% ஆகும், பெஸ்ட் கேஸ்ல 5.54% ஆகும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. ஸோ அது IRR என்னன்னா ஆக்சுவலா நம்ம கையில பெஸ்ட் கேஸ்லயே 5.54% தான் வருது. ஆனா நிறைய பேர் இந்த 8% CAGR இந்த பாலிசி ப்ராஷர்ல பார்த்து பையர்ஸ் வந்து மிஸ்லீட் ஆயிடுறாங்க. பட் நம்ம 8% ரிட்டர்ன்ஸ் ஆக்சுவலி நம்ம கைக்கு வராது. நமக்கு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆக்சுவலா கால்குலேட் பண்ணும்போது சார்ஜஸ் இது எல்லாமே டிடக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம கையில 5.54%, அதுவும் பெஸ்ட் கேஸ் சினாரியோல அவ்வளவுதான் நம்ம கையில வரும். இதுவுமே வந்து கேரண்டீடா 4% அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக தான் நம்ம அதுவும் சொல்றோம். இதை விட கம்மியாகவும் ரிட்டர்ன்ஸ் போகலாம், இல்லை இதை விட அதிகமாகவும் போகலாம். பட் நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் போது அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இந்த ரிட்டர்ன்ஸ் வரல. அண்ட் இதோட டாக்ஸேஷன் ஆஸ்பெக்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்சூரன்ஸ் பாலிசியோட பிரீமியம் அதாவது 1.5 lakhsக்கு மேல இருக்குன்னா இட் இஸ் எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸேஷன் அண்டர் செக்ஷன் 80C இன் அ ஃபினான்ஷியல் இயர். பட் இந்த எக்ஸாம்பிள்ல ஆனுவல் பிரீமியம் நம்ம 3 lakhs கட்டுறோம். அப்போ பாலிசி ஹோல்டரால 1.5 lakhs வரைக்கும் தான் பர் ஆனம் டாக்ஸ் பெனிஃபிட் கிளைம் பண்ண முடியும். அண்ட் யூலிப் பாலிசி யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இதை வச்சு டாக்ஸ் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் அவங்க ரிட்டர்ன்ஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி பெனிஃபிட் கிளைம் பண்றாங்க. ஆனா ஃபினான்ஸ் ஆக்ட் 2021 பார்த்தீங்கன்னா இந்த நரேட்டிவை டோட்டலா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுபடி யூலிப் வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் அதாவது அவங்க ஆனுவல் பிரீமியம் அதுவும் 2.5 lakhsக்கு கீழே இருந்தா மட்டும்தான் வந்து அவங்க அந்த பெனிஃபிட்டே கிளைம் பண்ண முடியும். இந்த 1.5 lakh ரிடம்ஷன்ன்றத வந்து இந்த ஃபினான்ஸ் ஆக்ட் 2021ல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா LTCG டாக்ஸ் ஆஃப் 12.5% வந்து யூலிப்போட கெயின்ஸ்ல வந்து அப்ளை ஆகும். ஸோ அதபடி பார்த்தா நம்ம ஆனுவல் பிரீமியம் 50,000 rupees லிமிட்க்கு மேல இருக்கு. ஸோ நம்ம கெயின்ஸ்மே பார்த்தீங்கன்னா LTCG டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் 12.5% இதுல அப்ளை ஆகும். அப்போ பாலிசி ஹோல்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 10.84 lakhs கெயின்ஸ்ல 1.35 lakhs பார்த்தீங்கன்னா LTCG டாக்ஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் மெச்சூரிட்டி வேல்யூ இன்னும் 39.48 lakhsக்கு வந்துருது. ஸோ IRR இன்னும் ஃபர்தர் ரெடியூஸ் பண்ணிருது லெஸ்ஸர் தென் 5.54%. ஸோ இது எந்த அளவுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து லோவரா இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்றதுக்காக நம்ம வேற ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ப்ராடக்டோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். பட் அதுக்காக தான் நம்ம PPF ஓட கம்பேர் பண்றோம். ஸோ PPF பத்தி ஃபர்ஸ்ட் அதோட ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ PPF பார்த்தீங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்னா யூலிப் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசினா PPF வந்து ஒரு பியூர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ யூலிப்ல லாக் இன் பீரியட் வந்து 5 years, ஆனா PPFல 15 years. இப்போ லிக்விடிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா யூலிப்ல 5th பாலிசி இயர்ல இருந்தே partial withdrawal allowed. PPFல 7 years கம்ப்ளீட் பண்ணக்கு அப்புறம் தான் partial withdrawal பெர்மிட் பண்றாங்க. ரிட்டர்ன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா யூலிப் பாலிசில மார்க்கெட் லிங்க்டா இருக்கிறதுனால ரிட்டர்ன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டிபெண்டன்ட் தான். ஆனா PPF வந்து கவர்மெண்ட் பேக் ஸ்கீம் அப்படின்றதுனால இது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் காம்பவுண்டட் annually. ஸோ பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ டாக்ஸ் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இதுல வந்து டாக்ஸ் பெனிஃபிட் ரெண்டுத்துலயுமே வந்து செக்ஷன் 80C கீழே இன்கம் டாக்ஸ் ஆக்ட் ஆஃப் 1971 கீழே டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் உண்டு. பட் இல்ல யூலிப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா லிமிடெட் டாக்ஸ் எக்ஸம்ஷன் தான் ஆன் மெச்சூரிட்டி வேல்யூ. ஆனா PPFல வந்து ரிட்டர்ன்ஸ் கம்ப்ளீட்லி உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம் தான். ஸோ இது டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அண்ட் லோன் பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த யூலிப்ல லோன் இல்ல. ஆனா இதே வந்து நீங்க PPF எடுத்துக்கிட்டீங்கன்னா லோன் பெனிஃபிட் போஸ்ட் 3rd year ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ இந்த கீ ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுல இருக்க எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது PPFல இன்வெஸ்ட் பண்ணா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கரண்ட் குவார்டருக்கு PPFல வந்து 7.1% per annum அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்திருக்காங்க. அண்ட் PPFல பீரியட் ஆஃப் 15 yearsக்கு லாக் இன் பீரியட் இருக்கு. அதை வச்சு 15th year எண்ட்ல PPFல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை த எண்ட் ஆஃப் த 15th year நீங்க வந்து கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா இதுல வந்து 1.5 lakhs தான் ஆக்சுவலி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் பர் இயர். பட் அங்க நம்ம 3 lakhs பிரீமியம் ICICI பாலிசில கட்டணும். ஸோ இது அதை விட கம்மியான அமௌண்ட் தான் நம்ம இங்க கட்டுறோம். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது கூட 7.5 lakhs ICICI பாலிசில இருந்து கம்மியா கட்டியுமே நம்மளோட சம் அஷர்ட் ஒரு கேரண்டீட் 40.7 lakhs வருது. ஸோ ரிட்டர்ன்ஸ்மே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ பிகாஸ் வித் ரிட்டர்ன்ஸ் அஷோர்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் இந்த 7.5 lakhs நம்ம எக்ஸ்ட்ரா கட்டாததுனால இன்னும் ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல கூட நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த எக்ஸஸை இன்வெஸ்ட் பண்றது கூட நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அண்ட் இதோட டாக்ஸேஷன் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா இன் ஜெனரல் இப்போ அண்டர் செக்ஷன் 80C இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப் டு 1.5 lakhs வந்து டாக்ஸ் எக்ஸம்ட் இல்லையா அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு. அண்ட் 80C பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிடீம் பண்ணும்போது அப்ளை ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ELSS மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா அதுலயுமே 80C
பெனிஃபிட் இருக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது. பட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரிடம்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் அட் 10% ஆன் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸ். ஆனால் பிபிஎஃப்க்கு பார்த்தீங்கன்னா EEE ஸ்டேட்டஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் எக்ஸாம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸாம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் இயர்ன் அண்ட் எக்ஸாம் ஃப்ரம் ரிட்டர்ன்ஸ் ஆர் ரிடம்ஷன். ஸோ ₹1 கூட டாக்ஸ்க்கு போகாது பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஏன்னா அதுக்கு EEE டாக்ஸ் ஸ்டேட்டஸ் இருக்கு. அப்போ பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் ஷார்ட்ல பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் ஒரு லாங் டேர்ம் பீரியட்ல இன்ஃப்ளேஷன் அதோட ரிட்டர்ன்ஸ் பீட் பண்ண முடியுது ஈவன் இஃப் பை அ லிட்டில் மார்ஜின் கம்பேர்ட் டு ஐசிஐசிஐ பாலிசி. அண்ட் இதுல ரிட்டர்ன் வந்து அஷ்யூர்ட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் என்டையர்லி டாக்ஸ் எக்ஸாம். ஸோ பிபிஎஃப் பிளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் இன்சூரன்ஸும் மிக்ஸ்ல வேணும்னா நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை இந்த காம்பினேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு இது இன்னொரு ஃபார் பெட்டர் ஆப்ஷன் சொல்லலாம். ஆனா உங்ககிட்ட நல்ல குட் ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்கு, இல்ல நீங்க வந்து ஸ்டெபிலிட்டியோட கேபிட்டல் growthமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கூட வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கான கம்பேரிசனுமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ELSS மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஈக்விட்டிக்கு எக்ஸாம்பிளா எடுத்து அதோட ஃபீச்சர்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ULIP பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசி. ELSS பார்த்தீங்கன்னா ஒரு பியூர்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இப்போ இதோட லாக்இன் பீரியட் ULIPல 5 இயர்ஸ்னா ELSSல 3 இயர்ஸ் தான். இப்போ லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா போஸ்ட் 5th பாலிசி இயர் உங்களுக்கு பார்ஷியல் வித்ட்ராவல் ULIPல அலோவ் பண்றாங்க. ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ல சப்போஸ் நீங்க லம்சமா வந்து இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா என்டையர் அமௌண்ட்மே 3 இயர்ஸ் கழிச்சு வித்ட்ரா பண்ணலாம். பட் சப்போஸ் SIP மோட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்க்குமே 3 இயர்ஸ்க்கு அப்படி லாக்இன் ஆகும். இப்போ 3 இயர்ஸ் கழிச்சு அந்த SIP இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல நீங்க ஃபுல்லா வந்து வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ULIPல ரிட்டர்ன் வந்து ஃபண்ட் செலக்ஷன் அந்த அசெட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து டிபெண்டன்ட்டா இருக்கு. ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ல இட் ஆல்சோ வந்து டிபெண்டன்ட் அப்பான் த மார்க்கெட். டாக்ஸ் பெனிஃபிட்மே ரெண்டுத்துக்குமே ATCயோட இன்கம் டாக்ஸ் ஆக்ட் தான் வந்து ரெண்டுத்துக்குமே இருக்கு. லோன் பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே லோன் ஆப்ஷன் கிடையாது. இப்போ ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ல அந்த 3 lakh பிரீமியம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணா என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ல 12% ஆவரேஜ் கன்சர்வேட்டிவ் CAGR நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஆனா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸே நம்மளுக்கு வந்து டெலிவர் பண்ணும். பட் இங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கன்சர்வேட்டிவா ஆவரேஜ் ரிட்டர்னை அசியூம் பண்ணிக்கலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பாலிசியில் இருக்க சேம் ரிஸ்க் தான், ஏன்னா ரெண்டுமே மார்க்கெட் லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த டேப்லெட் காலம் மூலியமா நமக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ டாக்ஸ்ல நமக்கு 59 lakhs வருது. ஸோ ELSS ஃபண்ட் ஐசிஐசிஐ பாலிசியோட உங்களுக்கு 18.1 lakhs அதிகமா ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. பட் ஸ்டில் ஐ ஹாவ் டு அக்ரி, ஆனால் 1.5 lakh எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 80C இருந்துமே ELSS மியூச்சுவல் ஃபண்டும் என்டையர்லி டாக்ஸ் ஃப்ரீ கிடையாது. பட் இதோட LTCG டாக்ஸ் எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்கும் ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ல. ஸோ ஒரு சின்ன டேப்லர் காலம் நம்ம கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா ஸ்கிரீன்ல ELSS டாக்ஸ் கால்குலேஷன் அப்படின்னு. ஸோ இது உங்களுக்கு ELSS டாக்ஸ் எப்படி பண்ணிருக்கும் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க இந்த டேப்லர் காலமை ரெஃபர் பண்ணலாம், பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 55.49 lakhs கால்குலேட் ஆகியிருக்கு. ஸோ இட் இஸ் கிளியர் தட் 12.5% LTCG டாக்ஸ் அப்ளை ஆகுமே ஐசிஐசிஐ பாலிசி கம்பேர் பண்ணா 14.65 lakhs அதிகமாக தான் ELSS ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஸோ ஐசிஐசிக்கும் எடுத்துக்கோங்க ELSSக்கும் எடுத்துக்கோங்க, ரெண்டுத்துக்குமே சேம் ரிஸ்க் சிமிலர் டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் தான் இருக்கு. பட் ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மிங் ELSS ஃபண்டால ULIPோட அதாவது ELSSோட போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன் சொல்றேன், போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்னை ULIP விட பெட்டரா வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியுது. இன்னொரு சிஸ்டமேட்டிக் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ULIPல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மணி 5 இயர்ஸ்க்கு அட்லீஸ்ட் வந்து லாக்ட் இன் தான். பட் இதே ELSSல 3 year லாக்இன் பீரியட் தான். அண்ட் அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும், அந்த லாங் டேர்ம் கமிட்மெண்ட் அவங்க எதிர்பார்க்கல, உங்களுக்கு மேண்டேட் பண்ணல. ஸோ சப்போஸ் அந்த ஃபண்ட் உங்களுக்கு பிடிக்கல இல்ல வேணாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா நீங்க இமீடியட்லி வேற ஒரு பெட்டர் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்க்கு மூவ் ஆகலாம். அண்ட் அதுலயுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்க லாகிங் ஃபண்ட்ல இருந்து சப்போஸ் லாக்இன் பீரியட்ல இருந்து ஒரு ஓவர் ஆனக்கு அப்புறமா நீங்க உங்க மணி ரிடீம் பண்ணிக்கலாம். இந்த சோர்ட் ஆஃப் லிபர்ட்டி அதுவும் ELSS இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அதுவும் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி கம்பல் பண்ணுது. இதுவுமே ELSS ஃபண்டோட ஒரு அட்வான்டேஜ் தான் ஓவர் எனி ULIP பாலிசி. இதோட அட்வான்டேஜஸ் இன் ஷார்ட்ல ELSS ஃபண்டை பத்தி சொல்லணும்னா ULIP விட கன்சிஸ்டன்ட் பெட்டர் ரிட்டர்ன், சேம் ரிஸ்க் லெவல் அஸ் ULIP, சிமிலர் டாக்ஸ் இம்ப்ளிகேஷன், ஆனா பெட்டர் போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன் தென் ULIP. அண்ட் ULIP விட பெட்டர் லிக்விடிட்டி, மோர் டிரான்ஸ்பரண்ட் போர்ட்ஃபோலியோ கம்பேர்ட் டு ULIP, எந்தவித ஹிடன் சார்ஜஸ் கிடையாது. அண்ட் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் உங்களுக்கு மொத்த கண்ட்ரோல் இருக்கு இதுல. ஸோ உங்களுக்கு இதுலயுமே இன்சூரன்ஸ் ஒரு மிக்ஸ்ல வேணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி பிளஸ் ELSS இந்த காம்பினேஷன்ஸ் ஃபார் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் இன்சூரன்ஸ் ஆப்ஷன் கம்பேர் டு ஐசிஐசிஐ பாலிசி. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? ஐசிஐசிஐ ப்ரூ எலைட் சூப்பர் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? நீங்க இந்த பாலிசில இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது இஸ் பெட்டர். ஏன்னா PPF பாத்தீங்கன்னா இப்போ லோவர் ரிஸ்க் டாலரன்ஸ் இன்வெஸ்டருக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா இங்க கேபிட்டல் சேஃப்டி டேக்ஸ் பிரசிடென்ஸ் அண்ட் PPF உங்க லாங் டேர்ம்ல ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கிறது இந்த மச் பெட்டர் ஆப்ஷன். இதே ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்க ULIP விட ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா சேம் ரிஸ்க் அண்ட் சிமிலர் டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துமே இட் கிவ்ஸ் யூ பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட்
ரிட்டர்ன். ஸோ உங்களுக்கு கேபிட்டல் க்ரோத் வேணும், அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வேணுன்றப்ப நீங்கள் வந்து இது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ஐசிஐசிஐ பாலிசியில் இட் டிமாண்ட்ஸ் லாங் டேர்ம் கமிட்மெண்ட் அண்ட் ரிஸ்க். ஸோ ஃபண்ட் மேனேஜர் வந்து நாட் அட் ஆல் கம்பல் டு டெலிவர் ஹிஸ் பெஸ்ட். இப்போ ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து லாங் டேர்ம்க்கு லாக்டனாக இருக்கிறதுனால. அண்ட் இதே மாதிரி மற்ற ஏதாவது பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஃபஸ்ட் செக் அவுட் பண்ணிட்டு கூட இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கலாம். ஏன்னா இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் சப்போஸ் இதை நீங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டீங்க அப்படின்னா யூ ஸ்டில் ஹாவ் அ வே அவுட். நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் டைமை மேக்கப் பண்ணுறதுக்காக நீங்கள் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸை இந்த பாலிசியை சரண்டர் பண்ணிட்டு கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸை மிஸ்லீட் பண்ணுற ஏரியாஸில் கூட ஐ ஹோப் இட் ஹாஸ் த்ரோன் இனஃப் லைட். ஸோ இந்த மாதிரி பாலிசிஸ் நிறைய பஜாரில் இருக்கு. பட் இட்ஸ் ஓவர்லி சார்ஜ் ஈவன் ஃபார் யூலிப்னே நான் சொல்வேன். அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இது கண்டிப்பாக வந்து எந்த விதத்துலையுமே வந்து பெனிஃபிஷியலாக இல்லை எக்ஸப்ட் தோஸ் தட் செல் தம். அதனால தான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து இந்த பிளானை நீங்கள் வாங்கணும்னு ரொம்ப புஷ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஏஜென்ட் கமிஷனுக்காக. பட் ஒரு பாலிசியை வாங்குறதுக்கு முன்னாடி இல்லை எந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே உங்கள் டியூ ரிசர்ச் பண்ணுங்க, ப்ராடக்ட்டை அனலைஸ் பண்ணுங்க, நம்பர்ஸை ரைட் டவுன் பண்ணுங்க. அண்ட் எப்போவுமே இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டோட மிக்ஸ் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் கீப் தம் செப்பரேட். ஸோ உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை இன்னும் ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணுறதுக்கான அந்த சான்சஸை இன்னும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அண்ட் லைஃப் கவருமே நீங்கள் செப்பரேட்டாக இன்னும் சஃபிஷியன்ட் லைஃப் இன்சூரன்ஸ் லைக் இப்போ பியூர் டர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹையர் கவரேஜ் கூட உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ கேன் சி மச் பெட்டர் அவுட்கம். அண்ட் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இல்லை கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எங்களுக்கு வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ்